லோகிதாஸ்னு ஒரு டைரக்டர் இருக்காரு, பெரிய தேசிய விருது வாங்கின மலையாளத்து மிகப்பெரிய டைரக்டர். ஒரு பெருந்தச்சன்கிற படம்லாம் டைரக்ட் பண்ணவர். அவர் கஸ்தூரிமான்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணார். நான் இப்போ வந்து 2006 வந்து அவர் இங்கே வடபழனியோட ஆஃபீஸ் போட்டிருக்காரு. இவர் தான் டைரக்டர்னு சொல்லிட்டாங்க, லோகிதாஸ் டைரக்டர்ன்றாங்க. லோகிதாஸ் சார் எனக்கு மலையாள படம் பிடிக்கும், பார்த்துட்டு இருக்கேன். தலைவனை போய் பார்த்துடணுண்டான்னு வேகமா ஓடி உள்ள போறேன். ஒரு லுங்கி பீடியோட ஒரு மனுஷன் உட்காந்தாப்ல. லோகிதாஸ் சார் என்ன அப்படின்னாரு அவரு. ஒரு தலைவன் தான் அப்படின்னா அமைதியா உட்காந்தாப்ல. நான் அந்த ஆல்பத்தை கொடுத்தேன். நான் சொன்னேன் நடிச்சு கொட்டியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதுல என்னோட நடிப்பை பார்த்து வியந்து போய் ஹீரோவை தூக்கிடுறேன்டா, நீ தான்டா ஹீரோ அப்படின்னு சொல்லிடுவாப்லங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு நம்ம இப்ப ஆரம்பத்துல சினிமாவில் ரொம்ப தோணும். யாராவது பார்த்துக்கிட்டே போனா, யாரோ ஒரு டேரக்டர் பார்த்துட்டே போறான், கண்டிப்பா நீ தான் கூப்பிட போறான். இந்த கிரிக்கெட் நம்மளாம் வந்த புதுசுல நமக்கு ஒண்ணு தோணும், இதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி லோகிதாஸ் வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு போறோம்னா அவர் அப்படியே எல்லா போட்டோவும் திருப்பிட்டு எந்த சேட்டையுமே பண்ணாம கையை கட்டி இப்படி ஒரு போட்டோ இருப்போம்ல, அந்த போட்டோ தான் எடுத்துக்கிட்டாப்ல. அப்பதான் புரிஞ்சிச்சு, நீ நடிச்சு கொட்ட வேண்டியது போட்டோல எல்லாம் தேவையில்ல தம்பி, போட்டோ நீ எப்படி இருக்கியோ அப்படி சாதாரணமா ஒரு போட்டோ எடுத்துக்க. ஒரு முழுசு, ஒரு பாதி, ஒரு முன், ஒரு பின், ஒரு ப்ரொஃபைல், ரைட் லெஃப்ட், இது போதும். இந்த போட்டோ கொடுத்தா போதுமானது அப்படிங்கிறது அன்னைக்கு அவர்கிட்ட புரிஞ்சுச்சு.